Hello guys, welcome back to our channel Rashar Balayedu. Alagappa Government Arts College Karaikudi, Raja Sarboji Government Arts Tanjavur, Thandai Periyar EVR College Tiruchi. இந்த மூணு காலேஜ்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் ஷெட்யூல் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய லைவ் டெமோவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். இந்த காலேஜில் நமக்கு கவுன்சிலிங் வரும், அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய காலேஜ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போ இந்த மூணு காலேஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சரபோஜி கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் தஞ்சாவூர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இதான் ஹோம் பேஜ். இது எல்லாமே லிங்க்கை வந்து எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்க யூஜி அட்மிஷன் 2024-25 இருக்கு. இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க வந்துடும். யூஜி அட்மிஷன் 2024-25 ரேங்க் லிஸ்ட் ஸ்பெஷல் கோட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எந்த இது பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அது. ஆனால் ஜென்ரல் வந்து ரேங்க் லிஸ்ட் இன்னும் கொடுக்கல, பப்ளிஷ் பண்ணலை. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான 660 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ராஜா சர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூரில். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி பார்த்தோம். அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தலாம். இது அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி. ஸோ அதில் வந்து என்னென்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கோம். இதனுடைய லிங்க் இங்கே இருக்குது, AGA college.in. ஸோ இங்கே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் ஓடிட்டு இருக்கு. இதுதான் ஃப்ளாஷ் நியூஸ். இதை கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க, யூஜி அட்மிஷன் 2024-25 கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் பேஜ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் நாம பார்த்தலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இது வந்துடும். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துடுது. ஃபர்ஸ்ட் பேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 30/5/2024. சரியா? 30/5/2024 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு நாளைக்கு தான் நடக்குது. அனைத்து இளநிலை பாடப்பிரிவுகளுக்கான சிறப்பு ஒதுக்கீடு, விளையாட்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இராணுவத்தினர் எல்லாருக்குமே நாளைக்கு வந்து காலை 9:30 மணிக்கு நடக்குது உமையாள் அரங்கத்தில். ஓகேவா? 9:30 மணிக்கு நீங்கள் அங்கே போய்க்கலாம். ஸ்பெஷல் கவுன்சிலிங் நாளைக்கு. மற்றது வந்து 10/6/2024 தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எல்லா பிஎஸ்சி கோர்ஸுக்கும் பிசிஏ கோர்ஸுக்கும் வந்து 10/6/2024 காலையில் 9:30 மணிக்கு அதே ஹாலில் தான் நடக்குது. அப்புறம் 11/6/2024 வந்து பிகாமுக்கும் பிபிஏவுக்கும் நடக்குது, அதே 9:30 மணிக்கு. 12/6/2024 பிஏ தமிழ், இங்கிலீஷ், வரலாறு, பொருளியலுக்கு வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கினுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் அட்மிஷன் ஷெட்யூல், கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டேட் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க, நீங்கள் அப்ளை பண்ண கோர்ஸுக்கு இந்த டேட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அட்டன் பண்ணணுமா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கால் வரும், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? வந்துடும். ஓகே, அதுக்கு முன்னாடி ரேங்க் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரேங்க் பாருங்க, இங்கே இருக்குது யூஜி அட்மிஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷன் 2024-25 ரேங்க் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்துடும். ஸோ அந்த டிஸ்பிளே வந்துட்டு இருக்கு பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபுல்லாக இங்கே எது வேணுமோ அதை இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டா இருக்கு. ஸோ ஜென்ரல் கோட்டா அப்படின்னா காமன் கவுன்சிலிங் வந்து பிஏ தமிழ், தமிழுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஏ தமிழுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த மேஜர் வேணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் தமிழ் 2024க்கு. ஓகேவா? 116 பக்கம் இருக்குப்பா. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வேணுமோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அழகப்பா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? தந்தை பெரியார் போலாமா? தந்தை பெரியார், அதாவது பழைய EVR காலேஜ். ஸோ அந்த காலேஜ் வெப்சைட் போனீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் இங்கே ஓடிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ரேங்க் லிஸ்ட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2024-25 ஸ்பெஷல் கோட்டா ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. போய் பார்க்கலாமா ஒவ்வொன்றா? முதல்ல ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேங்க் லிஸ்ட்டு 2024-25 பிசிஏ பாட்டனி இங்கிலீஷ். இந்த பிடிஎஃப் ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா வரும். பாட்டனி தமிழுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி, அதாவது தமிழ் மீடியம், பாட்டனி இங்கிலீஷ் மீடியம், பாட்டனி தமிழ் மீடியம், கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேற கோர்ஸுக்கு வந்து இனிமேல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் காணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பிஏவுக்கு. ஓகேவா? ஸோ பிஏ கோர்ஸுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பிஏ தமிழ், இங்கிலீஷ்லாம் இருந்தது இல்லையா அதில்.
அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் அந்தமான் நிக்கோபார், டிசேபிள்டு, எக்ஸ் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸு, செக்யூரிட்டி ஃபோர்ஸ், என்சிசி இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உங்கள் ரேங்க் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படிங்கிறத விட ஜென்ரல் கவுன்சிலிங் நம்ம முக்கியம். அதுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 3 காலேஜ் சொல்லியிருக்கேன். வேறு ஒவ்வொரு காலேஜும் வர அது சம்மந்தப்பட்ட ரேங்க் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா 164 காலேஜும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த காலேஜில் உங்களுக்கு என்ன ரேங்க், எந்த கம்யூனிட்டியில், எந்த கோர்ஸில் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. ஓகேவா?